வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நேற்று என்ன சப்ஜெக்ட் பேசணுமோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பேச போறோம். சரிங்களா? கர்மா கழிவது. கர்மா எனக்கு நான் படிச்சேன், அதுல இருந்து தான் உங்களுக்கு சொல்றேன். நானா எதுவும் சொல்லல. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது பணம். இந்த காலத்துல எல்லாத்துக்கும் தேவைப்படுறது பணம் தானுங்களே. அப்போ டெய்லி பேசிஸ்ல போய் ஒர்க் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு ஓடி ஓடி உழைத்து சாப்பிடும் மக்களுக்கு என்ன ஆகும்னா கர்மா கழிகிறது என்று அர்த்தம். பொதுவான ஒரு அர்த்தம். இரண்டாவது, பணம் நிறைய இருந்தாலும் டெய்லி டெய்லி பணம் கிடைக்குமா எங்காவது சேர்த்து வைக்கிறதுக்கு கர்மா கழியலன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டாவது, இந்த உலகத்துல நமக்கு முக்கியமா தேவை என்னங்க? இப்போ பணம் தான் இருக்கணும். பணம் இருந்தா எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும்ன்ற நிலைமையில் தான் இருக்கும். சோ அந்த பணம் நம்ம ரொம்ப நாளா சேர்த்து வைப்போம், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சீட்டு கம்பல போட்டு சேர்த்து வைப்போம். அவதினா திவால் ஆயிடும், நம்ம பணம் மொத்தமா போயிடும். என்ன பண்றது? ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவோம். அடுத்தது, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்க ரொம்ப நம்புவோம். அவன் எனக்கு செய்யாம இருப்பானா, என் அண்ணனாச்சே, என் தம்பியாச்சேன். ஆனா சொத்துன்னு வரும்போது, நம்ம குடும்ப சொத்து குடும்ப நகைகள் வரும்போது கையெழுத்து வாங்கிப்பாங்க. குடு, நான் பிரிச்சு தரேன், நம்ம கொடுப்போம். சரி, நம்ம அண்ணன் நம்ம தம்பின்னு கடைசியில் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். பாத்தியா இப்படி ஏமாத்திட்டாங்களே. ஓகே, இது ஆச்சு. மூணாவது என்ன தெரியுமா? பெரிய பெரிய நண்பர்கள், பெரிய பெரிய இடத்துல இருந்து நமக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி சின்னதா ஏதாவது தொழில் ஆரம்பிப்போம், அதுலயே நமக்கு நஷ்டம் அடைஞ்சிடும். நாலாவது, நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்களிடத்துல நம்ம சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுப்போம், திரும்பி வரும் அப்படின்னு ஆபத்துல கொடுத்து உதவும். ஆனா திரும்பி வராது, லாஸ் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் பணம் துளைத்து விடுவோம். அப்படியாப்பட்ட டிப்ரெஷன்ல எல்லாம் நாம வெளிவரணும். அந்த மாதிரி டிப்ரெஷன் யார் யாருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி வந்திருந்தா உங்க கர்மா கழியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, நாம நோய்களுக்கு ஆட்படுறோம். அந்த மாதிரி நோய்களுக்கு ஆட்படும் பொழுது நம்ம கர்மா கழியுதுன்னு அர்த்தம். சாதாரண தலைவலியோ மூக்கடைப்போ ஜலதோஷமோ நான் சொல்லல, ஒரு பெரிய பெரிய நோய்கள். ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு கோயில்களா பிரசித்தமாகுதோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் பிரசித்தமாகுது. எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஒரு தெருவிலேயே 10 கிளினிக்காவது இருக்கு. அப்படித்தானுங்களா? நான் சொல்றது கரெக்டு தானே? சோ நோய்களுக்கு நாம ஆட்படுறோம். அந்த நோய்கள் நமக்கு வந்தாலும் நாம என்ன நினைக்கணும்னா, வந்துடுச்சே, என்னையே கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படி நினைக்காதீங்க. வந்துடுச்சா, அதை கடந்து வந்துருங்க. கடந்து வரீங்க பாத்தீங்களா, அதுல உங்க கர்மா கழியுதுன்னு அர்த்தம். சோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த 3 விஷயங்கள்ல நல்லா தெளிவா இருங்க. பணம் போனாலும் அந்த மூட் அப்செட் ஆனாலும் அதுல இருந்து வெளியில வாங்க. ரெண்டாவது, பணத்தை தேடி 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 கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. அப்புறம் மூணாவது, இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்துருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.